தியானம் 26. ஆத்துமநேசரின் சிரசு. முதலாம் பங்கு. வேத பகுதிகள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். மார்க்கு 1:43. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். லூக்கா 9:57-58. போதனை. நமது ஆத்தும மீட்பராகிய இயேசுவின் திரு சிரசை இப்பொழுது ஆராய போகிறோம். மேலே காட்டிய வாக்கியங்களில் ஆத்துமநேசரின் சிரசை குறித்து 2 குறிப்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. முதலாவது, பரிமள தைலாபிஷேகம் பெற்றது. இயேசுவின் திருப்பாதத்தை நாம் உற்று பார்த்தபோது ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்தில் பரிமள தைலம் பூசி அதை முத்தமிட்டாள் என்று பார்த்தோம். இப்பொழுது அவருடைய சிரசு பரிமள தைலாபிஷேகம் பெறுகிறது. பாதாபிஷேகம் இயேசுவின் ஊழியத்தின் 1ஆம் வருடத்திலும், சிரசாபிஷேகம் அவர் பாடுபடுவதற்கு 4 நாளுக்கு முந்தியும் செய்யப்பட்டது. பாதாபிஷேகம் செய்தவள் ஒரு தயவு வேண்டுமென்று விண்ணப்ப முறையாய் செய்தாள். சிரசாபிஷேகம் செய்தவள் ஒரு தயவு பெற்றதை இட்டு ஸ்தோத்திர முறையாய் செய்தாள் என்று 2 சங்கதிகளையும் பரிசோதிக்கிறதினால் தெரிய வரும். பிதாவாகிய தேவன் தமது குமாரனை பரிசுத்த ஆவியாகிய ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தார். யோவான் ஸ்நானகன் அவரை யோர்தானின் ஜலத்தால் அபிஷேகம் செய்தார். பாவியான ஸ்திரீயும் மரியாளும் அவரை நழுது தைலத்தால் அபிஷேகம் செய்தார்கள். இரண்டாவதாக, இயேசுவின் தலை சாய்க்க இடமில்லாதிருந்தது. ஆத்துமநேசர் இடமற்று தாபரிக்க ஸ்தலமற்று மிகவும் அவதிப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாய் பார்க்கிறோம். அவர் பிறந்த நாளில் சத்திரத்திலும் அவருக்கு இடமில்லாதிருந்தது. அவர் வளர்ந்த நாசரேத்திலும் அவருக்கு இடம் இருந்ததில்லை. அவர்கள் அவரை ஊரை விட்டு துரத்தினார்கள். இயேசு அநேக அற்புதங்களை செய்த கப்பர்நகுமிலும் அவருக்கு இடம் இருந்ததில்லை. அவர் 5000 பேரை போஷித்த உடனே, ராஜாவாக்க வந்தவர்கள் கடிந்து கொள்ளப்பட்ட உடனே அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கெர்கெசேனர் நாட்டிலும் அவருக்கு தங்க இடமில்லாமற் போயிற்று. அவர்கள் இயேசுவை தங்கள் எல்லையை விட்டு ஓடிப்போகச் சொன்னார்கள். நியாயஸ்தலங்களிலும் அவருக்கு இடம் இருந்ததில்லை. இவனை அகற்றும் அகற்றும் என்று கூக்குரலிட்டார்கள். இயேசு இடமற்றதால் அடிக்கடி வனாந்தரமான இடத்துக்கு போனதாக வாசிக்கிறோம். ஒரு நாள் இயேசு செய்த வேலைகளையும் பண்ணின போதனைகளையும் சொல்லும் பரிசுத்த யோவான் கடைசியாக, பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லி முடிக்கிறான். எருசலேமில் எல்லாருக்கும் இடம் இருந்தாலும் இயேசுவுக்கு இடம் இல்லாததால் பகலை எருசலேமிலும் இரவை ஒலிவ மலையிலும் கழித்தார். அவர் பஸ்காவை ஆசரிக்க முதலாய் இடம் தேட வேண்டியது நேரிட்டது. அவர் மரித்த பின்பும் அரிமத்தியா ஊர் யோசேப்பின் கல்லறையே அவருக்கு இரவல் இடமாய் இருந்தது. மெய்யாகவே நமது இரட்சகர் நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னது சரிதான். தியானிப்போமா? ஆத்துமாவே, இரட்சகர் நலது என்னும் பரிமள தைலத்தால் அபிஷேகம் பெற்றதை என் ஆவி உணர்ந்து கொள்ளுகிறது. இந்த நலது என்னும் செடி இந்துகுஷ் மலையடிவாரத்திலும் கங்கா நதி ஓரங்களிலும் உள்ள ஒரு மருந்து செடி என்று பூதத்துவ சாஸ்திரிகளும் தேறின வைத்தியரும் சொல்லியிருப்பது என் மனதை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. இந்தியா முழுவதும் குணப்பட்டு என் இரட்சகரின் சிரசில் ஆனந்த தைலமாய் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியின் வழியாய் இறங்கி அங்கிகளின் வழியாய் ஒழுகும் என்பதற்கு சந்தேகமில்லை என்று என் ஆத்துமா உணர்கிறது. இந்தியாவே, நீ பூலோகத்தில் உள்ள அநேக தேசங்களிலும் பாக்கியம் உள்ளது.
உன் மண்ணின் சாரம் என் இரட்சகரை ஒரு நாள் மகிழச் செய்தது. உன் தேசத்தாருடைய முதற் தரமான பாவங்கள் எல்லாம் நலது தைலமாக பாவ நாச தலையில் வார்க்கப்பட்டாயிற்று என்று சொல்ல வேண்டியது. இந்தியாவுக்கும் இரட்சகருடைய திருச்சிரசில் இடம் கிடைத்தது என்ன பாக்கியம்! பரவசத்துடனே நான் ஒரு தைலம் இறக்கி என் ஆத்தும நேச சிரசில் வார்த்து அபிஷேகம் செய்வேன். அதற்கு பிராயச்சித்த தைலம் என்று பெயர். அதற்கு நான் சேர்க்கும் மருந்துகள் ஆவன: விக்கிரகாராதனை விருட்ச வேர், அநியாய மரத்து அடிவேர், தேசித்தனத்தின் சல்லிவேர், துரோகச் செடிவேர், பொருளாசையின் பாதாள வேர், பொறாமையின் வேர், வாக்குவாதம், வஞ்சனை, வன்மம் இவைகளின் வேர், புறங்கூறுதல், அவதூறு, தேவ பகை, துராகிருதம், அகந்தை, வீம்பு இவைகளின் பட்டைகளும் ஆணி வேர்களும் சல்லி வேர்களும், கீழ்ப்படியாமை, வாக்கை புரட்டல், இணங்காமை என்ற செடிகளின் வேர், விபச்சாரம், வைராக்கியம், கோபம், சண்டை, மார்க்கபேதங்கள் ஆகிய இவைகளின் கொழுந்தும் வேரும் பூவும், பொய், வெறி, களியாட்டு முதலிய செடிகளின் வேரும் காயும் பழமும் ஆகிய இவைகளை என் மலை சார்புகளிலும் புதர்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் இருந்து பிடுங்கி ஜெபமாகிய பனியாலும் உபவாசமாகிய வெயிலாலும் பதப்படுத்தி உலர்த்தி முதலாவது கெத்செமனையின் செக்கிலும் அப்புறம் கொல்கதாவின் உரலிலும் போட்டு 10 கட்டளைகளாகிய இருப்பு உலக்கைகளையும் இயேசுவின் 2 கற்பனைகளாகிய வைர உலக்கைகளையும் ஆக 12 உலக்கைகளையும் கொண்டு இடித்து சத்தியம் என்னும் அடுப்பில் ஏற்றி பொறுமை என்னும் பானையில் இட்டு பாவ கண்ணீரால் மேற்படி தைல பொடிகளை கலக்கி இயேசுவின் மரத்து விறகு போட்டு தேவாவியாகிய அனலை மூட்டி பெருமூச்சோடும் வியாகுலத்தோடும் ஊதி கொதிக்க வைத்து அது நன்றாய் பொங்கி வரும்போது இயேசுவின் திரு இரத்த சொட்டுகளில் சிலவற்றை விட்டு மணமாக்குவேன். அப்புறம் அதை இறக்கி அன்பு என்னும் புட்டியில் அடைத்து விசுவாசம் என்னும் தட்டில் வைத்து இயேசுவண்டை போய் அவர் சிரசின் மேல் வார்ப்பேன். மரியாளின் நலது சீமோன் வீடு முழுவதுதான் மணந்தது. நான் ஊற்றும் தைலமோ பரலோகம் முழுவதும் மணக்கும். என் தைல வாசனை தேவகுமாரனை மகிழ பண்ணும், தேவதூதரை பாட பண்ணும், என்னை துதிக்க பண்ணும், பரிசுத்தவான்களின் கம்பீரத்தால் நிரப்பும். தியானிப்போமா? ஆத்துமாவே, இரட்சகர் தமது மானுடாவதார காலத்தில் தங்க ஸ்தலமில்லாமலும் தாவரிக்க வீடில்லாமலும் எவ்வளவு அவதிப்பட்டார். கடலும் வனமும் மலையும் அவருக்கு கட்டிலாய் அல்லது தலை சாயும் இடமாயிருக்கிறது. பூலோகத்தை நரி குணமுடைய மனுஷரும் மிருக குணமுடைய மனுபுத்திரரும் ஆண்டு கொண்டு நெடுக படுத்து கொண்டு கிடக்கிறார்கள். பூலோகத்தை சிருஷ்டித்தவருக்கு தலை சாய்க்க முதலாய் இடமில்லை. ஆத்துமாவே, உன் இரட்சகர் தலை சாய்க்க இடமில்லாமல் திரிகையில் நீ உன் பாவ பஞ்சு மெத்தையில் சல்லாபமாக படுத்து சுகமாய் உன் கண்ணை மூடப் போகிறாய். இது தர்மமா? அவர் உன் வாசல் படியில் நின்று தட்டி கொண்டு நிற்கிறாரே. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்கிறாரே. ஐயோ, திறந்து அவர் தலை சாய்க்க சற்றே இடங்கொடு அப்பா. பாவி இடம் கொடுக்கிறான். ஆத்துமனீசரே, அருமை இரட்சகா, பூலோக தேவா, புண்ணியநாதா, பாவிகளின் நேசரே, பரிசுத்த மைந்தா, பரலோகத்தில் படுத்த தலைக்கு பூலோகத்தில் இடமில்லையே. இயேசுவே, வாரும், என் இருதயத்தில் வந்து தலை சாயும். நீர் என் வீட்டுக்குள் வந்து படுக்கிறது பெரிய காரியமே அன்றி நான் அதை தருகிறது பெரிய காரியம் அல்ல. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனே, என் குடிசைக்குள் வாரும். பரலோகமும் உமது பார்வைக்கு பரிசுத்தமில்லையே. இந்த பாவ இருதய குடிசைக்குள் வாரும். நீர் வந்து உம்முடைய தலையை சாயும். கொந்தளிக்கிற என் பாவாத்துமா கடலில் வந்து நீர் படுத்தால் அது அடங்கிவிடும். உம்முடைய பரிசுத்த சரீரத்தால் என் பாவ சரீரம் சுத்தமாகும். வந்து தலை சாயும். உம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் என் ஆத்துமா கழுவப்படும். வாரும் இரட்சகா, வாரும், வந்து தலை சாயும். நீர் புகும் வீடும் சமாதானம் பெறும். வாரும் இயேசுவே, வந்து தலை சாயும். தைலமோடும் சிரசே நமஸ்காரம், தலை சாய்க்கா சிரசே நமஸ்காரம். ஜெபிப்போமா.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இயேசுவே, நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன்.